வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்களிடத்திலையும் நிர்வாகிகளிடத்திலையும் அழுது புலம்பன திருமாவளவன். கட்சி அழிகிறதாம், காப்பாற்ற யாருமே இல்லையாம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு புலம்பல்? அதை தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக ஃபேஸ்புக் நேரலையில் அவங்க தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலையும் நெஞ்சு உருக உருக திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கிருந்து நாம் திருமாவளவன் ஏன் இப்படியெல்லாம் புலம்பி தீக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை விரிவாக பார்க்கலாமா? போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும், அதே போல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திருமாவளவன் அவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. திருமாவளவன் பேசினதை பற்றி கொஞ்சம் விரிவா பேசுறதுக்கு முன்பாக, நேற்று தான் இந்த பேட்டியை அளித்தாரு. இந்த பேட்டிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு போறாருங்களே, ஏன் போறாருங்க? ஒரு காலத்தில் பாய்ஸ் கார்டனில் தானங்க எல்லா விஷயங்களும் பேசினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறது சரிங்களா அப்படின்னு என்னவோ செய்தியாளர்களுக்கு அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் அக்கறை இருக்கிற மாதிரியே நம்ம திருமாவளவன் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களும் ஏதோ எடப்பாடி பழனிசாமி மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கிற மாதிரியும் அவர் மீது அக்கறை கொண்டு இருக்கிற மாதிரியும் இவரும் நடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவும் டெல்லியும் கிள்ளுக்கீரையாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பற்றி மேலும் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஏன்னா நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறேன், அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா கிள்ளுக்கீரையாக பயன்படுத்துகின்றாராம். ஆனா இந்த திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி புலம்புனாரு நீங்க வீடியோவில் பார்த்தீங்களா இல்லையா? அப்ப திமுக திருமாவளவன் அவர்களையும் சரி விசிகாவையும் சரி கிள்ளுக்கீரையாக பார்க்கல, என்ன மதிப்பு கொடுத்தாங்க? இப்போ விசிகாவில் தொண்டர் இருக்காங்களா இல்லையா? நிர்வாகிகள் இருக்காங்களா இல்லையா? அந்த கட்சி வளர்ந்திருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற கட்சியா இல்லையா? எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் சீமானும் திருமாவளவன் அவர்களும் வைத்திருக்கின்ற 2 பேருடைய கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தினால அங்கீகாரம் பெற்ற கட்சி, அதிமுக திமுகவை தவிர்த்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கென்று ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி தரணுமா இல்லையா? ஆனா திமுக திருமாவளவன் அவர்களை மதிக்கவே மாட்டேங்குது. எப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் வீடியோவிலே சொல்லியிருக்காருங்களே, தொகுதியை வாங்குவது போராடுவதற்கு சமமா இருக்குது, 2வது வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ரொம்ப போராடுவதா இருக்குது. அது மட்டும் இல்ல, நிதியா எப்பா பெரும் பிரச்சனையா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த அரசியல் களத்தை நம்ம கத்துக்கலப்பா. 25 ஆண்டு காலமாக நம்ம களத்துல தான் இருக்கிறோம். ஆனாலும் இங்க இருக்கின்ற சமூக அமைப்பானது நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏற்றுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சீதா குட்டிகளும் ஒன்று வன்னியர் பொண்ணை கட்டணும், மோலியார் பொண்ணை முத்து கொடுக்கணும், கவுண்டர் பொண்ணை கட்டி அணைக்கணும், தேவர பொண்ணை டூருக்கு கூட்டு போகணும், இப்படி எல்லாவா சத்தியம் வாங்குறாங்க, சத்தியம் செய்கிறாங்க நம்ம அம்பேத்கருடைய சிலைக்கு முன்பாக. அப்புறம் அத்துமீறு, அடங்கமறு, திருப்பி அடி, திமிரி எழு, இப்படி எல்லாவா உறுதிமை எடுக்கிறாங்க. இப்படி பேசினா பொது சமூகமானது திருமாவளவன் அவர்களை எப்படி ஏத்துக்கும்? அதுலயும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துவா இருந்தாவோ இல்ல பொது சமூகமா இருந்தாவோ அவனுடைய குணநலனுடன் திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவனவன் அடையாளத்துடன் அவனவன் பாரம்பரியத்துடன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இணைத்து கொண்டால் பரவாயில்ல. நீ கட்சிக்கு வரையா கிறிஸ்துவனா மாறு, நீ கட்சிக்கு வரையா இஸ்லாமியனா மாறு, இல்லையா பட்டியல் இனத்தவனா இரு. இப்படி தானே நீ பார்த்தீங்கன்னா கட்சிக்கே ஆள் எடுக்கிற. அப்படி இல்லையா நீ ஓபிசிலிருந்து ஆள் எடுத்தாவே ஒன்று பட்டியல் இனத்தில் திருமணம் செய்தவர்களா இருந்தால் சீட்டு கொடுப்ப, இல்லைனா கட்சி பொறுப்பு கூட கொடுக்க மாட்டீங்க.
அப்படியே உங்க கட்சியில வந்து ஓபிசி சமூகம் சேர்ந்தா கூட உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் சாதி வித்தியாசம் பார்க்குறாங்களே, அவனை ஆண்ட சாதியாகவோ ஆணவ சாதியாக தானே பார்க்குறாங்க. எந்தவித மன வேறுபாடும் இன்றி நம்மள ஒருத்தன் நம்மளை நம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொண்டா பரவாயில்லையே. ஒதுக்கியெல்லாம் வைக்கிறான், ஓரவஞ்சனெல்லாம் செய்கிறான். அப்புறம் எப்படி பொது சமூகமானது திருமாவளவன் அவர்களை ஏற்றுக்கும்? அதுலேயும் திமுக கூட்டணியில் 9 ஆண்டு காலமாக நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவரு திமுக எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு, தலையாட்டி பொம்மையா இருக்கிறாரு. அப்படி இருந்தும் திமுக இவர் கேட்ட தொகுதியை தரல, சொற்ப தொகுதி தான் தருவாங்களாம். அதான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும், ஏன்பா கட்சியில் நேர்காணல்லாம் செய்ய மாட்டோம்பா, 2016 நாம் 25 தொகுதிகளுக்கு மேலாக வாங்கினோம் மக்கள் நல கூட்டணியில், அப்போ வந்து நாம் நேர்காணல் செஞ்சோம் யார் யாரெல்லாம் போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பே இல்லைப்பா, கொடுக்கறதே சொற்ப தொகுதி தான்பா, அதில் எங்கப்பா வேட்பாளர் நேர்காணல் செய்யறது? அதனால் நான் வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டேன், கட்சிக்கு போய் எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு மறைமுகமாக திருமாவளவனுடன் சுற்றி திரிகின்ற ஒரு 6 பேருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருவாரு. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த 6 பேருக்காக உழைக்கணும். அது மட்டும் கிடையாது, திமுகவுக்காகவும் உழைக்கணும். இந்த அரசியல் களத்தில் காங்கிரஸுக்கும் திருமாவளவனுக்கும் சண்டை, திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் சண்டை. அரசியல் செய்கின்ற போதும் ஆட்சியில் இருக்கின்ற போதும் எதிரெதிர் முகாமில் இருந்து அடிச்சுக்கிட்டாங்க. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் திருமாவளவனுக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தான் நெருக்கம். ஆனால் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ திமுகவுடன் எந்த விதமான நெருக்கமும் கிடையாது. அவங்க மனக்கசப்புடன் தான் இருந்தாங்க. அந்த மனக்கசப்புக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் திருமாவளவனுக்கு ஒதுக்கின சீட்டில் எல்லாம் திமுக காரன் நின்று போட்டான், வெற்றி பெற்று விட்டான். விசிகாவுக்கு வாய்ப்பே அளிக்கவில்லை. அன்னைக்கு ஏற்பட்டது இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கும் விசிகாவினருக்கும் இடையில முட்டிக்கிட்டு நிற்குது. இந்த தேர்தலையாவது அதிகமான தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க, இந்த தேர்தலையும் கிடையாது. அதனால கீழ்மட்டம் வரைக்கும் விரிசலாகி நிற்குது. இந்த விரிசல் என்கின்ற பொழுது திமுகவுக்கு வாக்குகள் போகாது விசிகாவில் இருந்து, அதை எப்படியாவது இணைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி வளரணும்னு எவனும் நினைக்க மாட்டான்பா, நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டான்பா, நம்மளை யாரும் வாழ்த்த மாட்டான்பா. அப்படிதான்பா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அரசியல் சக்தியாக வளர்ந்து விடக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்கப்பா. யார் நினைக்கிறாங்க? திமுக இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. ஏன் மற்றவங்களாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஒருவேளை விசிக பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சக்தியாக வளர்ந்து போய்விட்டால் அதற்கு பிறகு பட்டியல் இனத்தவருடைய வாக்கானது திமுகவுக்கு போகவே போகாது. நீ வளர்ந்துட்டினா, உன்னை நம்பி 4 நிர்வாகி வளர்ந்துட்டானா, உன்னை நம்பி இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் அதிகாரம் பெற்று விட்டார்கள் என்றால் நீ திமுக கூட்டணியில் இருப்பியா? திமுகவை அல்லவா நீ கூட்டணிக்கு கூப்பிடுவ. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் உன்னையா வளர்க்குது. அந்த அளவுக்கு 75 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நீடிக்கக்கூடிய திமுகவுக்கு அறிவில்லையா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை தான் அமுக்கி வைத்திருக்கிறது. உண்மையாகவே நீங்க அரசியல் சக்தியாக வளர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில் பட்டியல் இனத்தவருக்கு எதிராக ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்தது, சமூக சீர்கேடுகள் நிகழ்த்தப்பட்டது, படுகொலைகள் நிகழ்ந்தது. ஆணவ படுகொலையும் அதில் சேர்த்துக்கலாம், அரசியல் படுகொலையும் சேர்த்துக்கலாம். ஆனா இவற்றை பற்றியெல்லாம் கண் துடைப்புக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லையா? கவலையுடன் இருக்கிறாங்க பாரு, அவர்களை எல்லாம் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டியது இல்லையா? திராவிடமானது சில காசுகளை கொடுக்கும், அந்த காசுகளை கொண்டு போய் கொடுத்து விட்டு நான் உங்களுடன் இருப்பேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற ஆறுதல் சொல்லுகின்ற அரசியல் மட்டும்தான் நின்னீங்க. ஆனால் இந்த திராவிட ஆட்சியில பட்டியல் இனத்தவருக்கு நிகழ்ந்த கொடுமை முடிவுக்கு வருகின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக களத்துல இல்லவே இல்லை. இதுவே அதிமுக ஆட்சியில எப்படியெல்லாம் போராட்டம் நடத்தினீங்க, தெரு தெருவா போனீங்க, ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அடிதடிலாம் நிகழ்த்தினீங்க, தொட்டுப்பார் அப்படின்லாம் சவால் விட்டீங்க. ஆனா திமுக ஆட்சியில மொத்தமாக தோழமை சுற்றுதல் அப்படின்ற கணக்குல முதலமைச்சரை சந்திப்பங்க, நான் அங்க போய் சொல்றேங்க, நாங்க கூட்டணியில் இருக்கிறோங்க, எங்களால சின்னதா போராட்டம் தாங்க நடத்த முடியும். அதுலயும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி பட்டியல் இனத்தவருக்கு எதிராக அவர் செயல்படலைங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆனாலும் முதலமைச்சர் கீழே வேலை பார்க்குறவங்க சங்கிகளாக இருக்கிறாங்க, அவங்க சங் பரிவார ஆட்களும் இருக்கிறாங்க. மொத்த பேரையும் வந்து நிர்வாகத்திலிருந்து அவங்கள தூக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வருக்கு நல்ல பேரை கொடுப்பாரு திருமாவளவன். ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும்
பட்டியலினத்தவருக்கு எதிராக செயல்பட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அவர் செயல்பட்டு இருக்கின்றார். இதை பற்றியெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேராது. சேர்ந்தா திமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி போடுவாங்களே. அப்படி என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? சமீபத்தில் ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க எல்லாருடைய வங்கி கணக்குலையும். எல்லாருடைய வங்கி கணக்கு என்று சொல்கின்ற போது கூட 1,31,00,000 பெண்களுக்கு போட்டாங்க. மீதி இருக்கிறவங்களாம் போடல. அப்படி 5000 வராதவங்களாம் திமுக ஆப் வைக்க போறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் கிடையாது, இந்த முதியோர் தொகை, மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், பல்வேறுபட்ட உடல் ஊனமுற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் குடும்பத்தினர், இவங்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ இப்படி பார்த்து பார்த்து சில பேர்களுக்கு சலுகைகளை வாரி தந்திருப்பதனால மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கோடை நிதி கூட அனைத்து பெண்களுக்கும் தரலையே. உரிமை தொகை என்பது 3000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் 3 மாசத்துக்கு, அது தகுதியுடைய பெண்களுக்கு தரலாம். ஆனா 2000 ரூபாய் வந்து கோடை சிறப்பு நிதின்னு கொடுத்தாங்க. எல்லா பெண்களும் தானே வந்து கோடையில பாதிப்படைகிறாங்க. அப்போ மற்ற பெண்களுடைய வங்கி கணக்கிலும் அந்த 2000 ரூபாய் போட்டு இருக்கணுமா இல்லையா? அப்போ அது போடல இல்ல, ஓர வஞ்சினா தானே. எனக்கு 1,31,00,000 பெண்கள் ஓட்டு போட்டா போதும், மீதி கட்சிக்காரர் இருக்கிறான், சிறுபான்மையர் இருக்கிறாங்க, தலித் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே இப்படி ஓர வஞ்சனை பண்ணாரு. ஆனா இந்த நிதியை எங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? பட்டியல் இனத்தவருக்காக கல்விக்காகவும் பள்ளிக்கூடங்களுக்காகவும் ஹாஸ்டலுக்காகவும் செலவழிக்க வேண்டிய நிதியை எடுத்து இந்த 5000 ரூபாய் போட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? ஹாஸ்டல் கட்ட முடியல, ஹாஸ்டல் சரியா பராமரிக்க முடியல, உணவு தரமா கொடுக்க முடியல, பள்ளி வகுப்பறை கட்ட முடியல, சரியான கல்வி கொடுக்க முடியல. ஸோ பட்டியல் இனத்தவர்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று இருந்த நிதியை எடுத்து 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அது மட்டும்தானா? வேங்க வயல் பிரச்சனையை தீர்த்துருக்கணுங்க. வாட்டர்ல மலம் கலந்துட்டாங்க வேங்க வயல்ல. வரலாற்றில் எங்கேயுமே நடக்காத அசம்பாவிதம் பட்டியல் இனத்திற்கு எதிராக நடந்தது. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சணுமா இல்லையா? தேர்தல் வந்தாச்சு, இனிமே திருமாவளவன் அதை பேச மாட்டாரு. கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பதை கூட அவர் மறந்துடுவார். அதனால ஓபிசியினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள் பட்டியல் இனத்தவருடைய நம்பிக்கையை திருமாவளவன் அவர்கள் பெற வேண்டும். ஏன்னா 5 ஆண்டு காலம் திமுக என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்ற மாதிரி காய் நகர்த்தி விட்டு கடைசியில அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நம்ம திருமாவளவன் அவர்கள் பூர்த்தி செய்யவே இல்லை. பல இடங்கள்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பட்டியல் இனத்தவர் வெற்றி பெற்றார்கள். சரியான அங்கீகாரம் கிடைச்சதா? காந்தி ஜெயந்தி எல்லாம் வருது, அன்னைக்கு கிராம சபை கூட்டமானது நடக்கும். ஆனா அந்த கிராம சபை கூட்டத்துல கூட பட்டியல் இனத்தவர் போய் சேர்ல உட்காந்துக்கின்னு கணக்கு கேட்க முடியாது. அடுத்து என்ன திட்டம் போடணும் அப்படின்னு முடியாது. துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஓபிசிகள் தான் வேலை பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை திருமாவளவன் நினைச்சிருந்தா தீர்த்திருக்கலாம். ஆனால் திமுக ஆட்சியில் இப்படி ஒரு அவலங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா திமுக எவனும் ஓட்டு போட மாட்டா என்ற ஒரே எண்ணத்தினால என்ன பண்ணி போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பட்டியல் இனத்தவருக்கு எதிராக அரசியல் அதிகாரம் கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாம அப்படியே அமைதியா இருந்துட்டாரு. இப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, பொது சமூகத்துக்குள்ள போனோம்னு நினைக்கிறோம், ஆனா பொது சமூகமானது நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டுது. அதே மாதிரி வளர்ந்த அரசியல் கட்சிகள் நம்மளை வாழ்த்தவும் மாட்டுறாங்க. ரெண்டாவது, நீ வளர வேண்டும் என்று ஊக்கப்படுத்தவும் மாட்டுறாங்க. நம்மளுக்கு நிதியே கிடைக்க மாட்டேங்குது. நிதியை பொறுத்த வரைக்கும் எப்பா வேட்பாளராக நிற்கிற, அப்படி கொஞ்சம் செலவு பண்ணம்பா கட்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட இல்லைங்கிறாங்க. இல்லை கட்சியில் பெரிய நிர்வாகிகள் இருக்காங்க, ஆனால் கட்சிக்கு எதனா கூடம்பா அப்படின்னு கேட்டா எங்கிட்ட எங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்றது? நேரா போய் திமுகவில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள்கிட்ட தேர்தல் நிற்க போறீங்க, இத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க, அத்தனை தொகுதிக்கு நான் செலவு பண்ணுங்க, நிதி கொடுங்க அப்படின்னு திமுக காரங்கிட்ட கேட்டு தான், இல்ல தோழமை கட்சி கிட்ட நிதி கேட்டு தான் அந்த நிதியில தான் நாம தேர்தலே சந்திக்கிறோம். மொத்தத்துல யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு வந்து புலம்பி தீக்கிறாரு, அழுது தீக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்தணும். நான் திமுக கிட்ட சண்டை போட்ட மாதிரி தொகுதிக்கு வேற எவனுமே சண்டை போடல, அப்படி சண்டை போட்டான் அப்ப கூட அவங்க தொகுதி கொடுக்க மாட்டாங்கப்பா, ரொம்ப போராட வேண்டியதா இருக்குதுப்பா, நிதிக்கு ஐயோ சாமி முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு 25 ஆண்டு காலமாக அரசியல இருந்தும் நாம அரசியல் கத்துக்கலையா. அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அரசியல் சொல்லித் தருகின்ற ஆசானா இருந்திருக்கணும். அரசியல் களத்துல அவர் நல்லா பயணிக்கிறார். நம்முடைய அமித்ஷா போறாரா, அண்ணாத்தா வணக்கம் அப்படின்னு டெல்லியில வணக்கம் வைக்கிறாரு. அப்படியே திமுக கூட்டணியில தமிழகம் வந்தா போதும், பாசிச சக்திகள், மத வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான நேக்கான அரசியல்லாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு திருமாவளவன் சொல்லித் தரணும். இங்க சொல்லித் தருகின்றார். கடைசி வரைக்கும் திருமாவளவன் வாழ்க, விசிக வாழ்க என்று கோஷம் போட்டா போதும் அப்படின்னு அவங்க பட்டியலினத்தை வர எல்லாம் வச்சுட்டு
அந்த பட்டியலினத்தினுடைய நம்பிக்கையை பெறாம ஓபிசி சமூகமானது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓபிசி சமூகம் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நாம் 25 ஆண்டு காலமாக அரசியல் இருந்தாலும் அரசியலை நாம் கற்றுக்கொள்ளவில்லை, நெளிவு சுழிவு நாம் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க. நெளிவு சுழிவை நீ தான் சொல்லி தந்திருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆட்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தா தடி, இல்லைன்னா தடாலடியா கீழே விழுறது, இது 2 மட்டும்தான் தெரியுது. அந்த மாதிரிலாம் இல்லாம ஓபிசி சமூகம் உங்க கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா எந்த அடையாளத்துடன் இருக்காங்களோ அந்த அடையாளத்துடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஓபிசி சமூகத்தின் மீது நீ சந்தேகப்படக்கூடாது. நீ எப்படி சந்தேகப்படுற? ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் அசம்பாவிதம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல புள்ளையோ பொண்ணையோ ஓபிசி சமூகத்தில் இருக்காங்கன்னா அவன் வெட்டி கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்த சமூகம் இப்படிதான் அப்படின்னு நீ என்ன பண்ண, சாயம் அடிக்கிற. ஒருத்த சாதி வரியால வெட்டினான்னா ஒட்டுமொத்த பேரும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓபிசி சமூகம் எப்படி ஏத்துக்கும்? அதனால உன்னுடைய அரசியலே ஓபிசிக்கு எதிரான அரசியல் தான். அதனால ஓபிசி சமூகமானது உன்னை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். பார்க்கலாம் இன்னும் போக போக ஏற்றுக்கொள்கின்றார்களா என்று சொல்லிட்டு. அதுக்கு முன்பாக திமுக காரன் நீ வளர்றத ஏத்துக்கிறானா பாரு. ஏன்னா நீ வளர்ந்தனா அவனுக்கு தான் ஆப்பு. ஏன்னா பட்டியல் இனத்தவருடைய வாக்கை இலவசமா திமுக கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு போற. ஸோ அந்த மாதிரி ஒரு பலமான வாக்கு வங்கியை இழப்பதற்கு திமுக விரும்பாது. அதனால உன்னுடைய வளர்ச்சியில யாரெல்லாம் ஒத்துழைப்பு நல்குகின்றார்களோ இல்லையோ, திமுக சுத்தமா ஒத்துழைப்பு நல்கல, அதை உங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அவங்க தெளிவு பெற்றுக்கொண்டு இனிமே திமுக தயவே வேணாம், எத்தனை நாளைக்கு நம்ம முதுகுல திமுக ஏறி சவாரி செய்து அவங்க கட்சி வெற்றி பெற வைத்து அவங்க அதிகாரத்தை சுமைப்பாங்க. வேணாம், நம்ம விழுந்தாலும் எழுந்தாலும் தனித்தே நிற்போம் அப்படின்னு ஒரு தனி முடிவுக்கு உங்க ஆளுங்கள் வருவாங்க. அப்பதான் திமுக திண்டாடும். அதெல்லாம் விட்டுவிட்டியா, ஐயோ எனக்கு பணம் இல்லையே, ஐயோ என்னை ஏத்துக்க மாட்டாங்களே, ஐயோ 25 ஆண்டு காலம் ஆன பிறகும் இந்த அரசியல் காலம் புதுமையா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன் புதுமையா இருக்காது? நீங்க தானே ஒவ்வொரு நாளும் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன நெரேட்டிவ்? மதவாதிங்கிற ஒரு முறை, டெல்லி அணிகின்றீங்க ஒரு முறை, அப்புறம் தமிழகத்துக்கும் டெல்லிங்க தான் போட்டிங்கிறீங்க. அதனால ஒவ்வொரு அரசியல் கள நிலவரமும் அன்றன்றைக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அரசியல் மாறும். அதெல்லாம் உங்க ஆளுங்கிட்ட கத்து கொடுங்க. நெரேட்டிவை செட் பண்றதே நீங்க தான். அந்த நெரேட்டிவ் மூலமாக அதிமுக மற்றும் பாஜக ஏமாத்துறீங்களோ இல்லையோ, தமிழக மக்களை ஏமாத்துறீங்களோ இல்லையோ, அந்த நெரேட்டிவ் மூலமாக உங்க கட்சிக்காரனையும் சுத்தமா ஏமாத்தி என் பின்னாடி சுத்துற 6 பேருக்கு தடா சீட்டு, அத்தனை பேர் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. இதை உங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டானா சரி, எனக்கு என்ன இருக்குது? நீங்க கட்சி வளர்றது அழுது புலம்பனாலும் சரி, இல்ல நேரா போய் அண்ணா அறிவாலயத்துல சரணடைஞ்சாலும் சரி, யாருக்கும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க இருந்ததுனால தமிழகம் என்ன வளர்ந்துச்சு, நீங்க இல்லைன்னா என்ன தமிழகம் தாண்டுச்சு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.